ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தர் கிராண்ட் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல இருந்து அவரோட படிப்பை முடிச்சாரு. அவர் நல்ல மார்க்ஸோட பாஸ் ஆனாரு அண்ட் அவர் 3 வருஷம் தொடர்ந்து ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது இந்த சொசைட்டி நல்லதா கருதுற எல்லா விஷயமும் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இதெல்லாம் செஞ்ச பிறகும் இவருடைய முழு லைஃப் முழுவதும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு மாசமும் இவரால பேர்லி சர்வே பண்ண முடிஞ்சது. வெறும் இது மட்டும் இல்ல, ஆத்தருக்கு 24 வயசு ஆனப்போ அப்ப இவரோட ஜாபும் போயிடுச்சு. அவர் ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன் ஆயிட்டாரு அண்ட் அவருடைய பேரண்ட்ஸ் கூட தங்க வேண்டியதா இருந்தது. டவுன் நம்ம இந்தியன்ஸ்க்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அமெரிக்கா மாதிரி நாட்டுல இங்க பசங்களுக்கு 18 வயசு ஆனதுமே அவங்க அப்பா அம்மாவை விட்டு தள்ளி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க ஆத்தருக்கு இது ரொம்பவே ஷேம்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அது இல்லாம இவங்களோட பேரண்ட்ஸும் இவர்கிட்ட இன்டைரக்ட்லி வெளிய போக சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இவர் அக்கௌண்ட்ஸோட எல்லா காசையும் ஒன்னா சேர்த்த பிறகும் $2 அவரோட லைஃப் நடத்துறதுக்கு இது செய்யறது பாசிபிள் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் கால்குலேட் பண்ணாரு. அப்ப அவர் நோட்டீஸ் பண்றாரு, இவர் அவரோட லைஃப்ல 4700 மணி நேரம் ட்ரேட் பண்ணிருக்காரு காசு சம்பாதிக்கிறதுக்கு. அண்ட் இவ்வளவு நேரம் இன்வெஸ்ட் பண்ண பிறகும் இவருக்கு கிடைச்சிருக்கிற அவுட்கம் பாத்தீங்கன்னா இந்த $2. இந்த விஷயம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அதனால இந்த பாயிண்ட்ல அவர் டிசைட் பண்ணாரு, போதும் நிறைய ஆயிடுச்சு, இப்ப நான் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா ஆகியே தீருவேன், அதுவும் 30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே. நவ இவர் கால்குலேட் பண்ணப்ப இவருக்கு புரிய வந்துச்சு, இவருக்கு $1.25 மில்லியன் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இவருக்கு இவரோட கனவை நிறைவேற்றணும்னா அதனால இவர் இதன் மீது வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் படிச்சாரு, கைட்ஸ் படிச்சாரு, ஏகப்பட்ட காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பிளான் உருவாக்குனாரு. நான் ஒரு ஜாப் செய்வேன், அதன் கூடவே சைடு ஹசலுக்காக இவர் 2 புது கம்பெனிஸ் லான்ச் பண்ணுவேன், அதுல இருந்து காசு சம்பாதிப்பேன் அண்ட் அதன் பிறகு இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதுதான் பாத்தீங்கன்னா அவரோட ஒரு ரஃப் பிளான். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து இதையே செஞ்சாரு. ஆனா இது எல்லாமே செய்யறது அவ்வளவு சுலபமாவே இல்ல. அவர் பல வாட்டி ஃபெயில் ஆனாரு, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா அப்படி இப்படின்னு செஞ்சு இவரோட கனவை முழுமை அடைஞ்சாரு அண்ட் அவர் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு அவருடைய புக் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஷேர் பண்ண போறேன். எப்படி அவரோட கனவுகளை அவர் அடைஞ்சாருன்னு, சோ தட் நீங்களும் அவரை போலவே உங்களோட லைஃப்ல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தர் வந்து அவரோட கனவு அடையறப்போ இதை டிஸ்கவர் பண்ணாரு. எந்த ஒரு பர்சனுக்கும் ஃபைனான்ஷியல் சக்சஸ் அடையறதுக்கு இந்த 7 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல முதல் வந்து கிளாரிட்டி. நீங்க ஃபிகர் அவுட் பண்றப்போ நீங்க எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்றீங்க ரைட் நவ் அண்ட் உங்களுக்கு எங்க போகணும், அதுதான் பாத்தீங்கன்னா இந்த முதல் ஸ்டேஜ், கிளாரிட்டி. அடுத்தது வந்து செகண்ட், செல்ஃப் சஃபிஷியன்சி ஸ்டேஜ். நீங்க யாரோட உதவி இல்லாம உங்களோட மாச செலவை சமாளிச்சிட்டீங்கன்னா அப்ப இந்த நாளா செல்ஃப் சஃபிஷியன்சி ஸ்டேஜ். அடுத்தது மூணாவது வருது பிரீத்திங் ரூம். எப்ப நீங்க உங்களோட மந்த்லி சர்வே பண்றதுக்காக உங்களோட மந்த்லி salary மீது டிபெண்ட் ஆகாம இருக்கீங்களோ, அதாவது salary வரலனாலும் உங்களால உங்களோட மாச செலவை பாத்துக்க முடியணும், இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. அடுத்தது வந்து ஃபோர்த், ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கான சேவிங்ஸ் வந்துரும். பிளஸ் உங்க மீது எந்த ஒரு பெரிய கடனும் இருக்க கூடாது. ஃபிஃப்த் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்டேஜ். எப்ப நீங்க அட்லீஸ்ட் உங்களோட 2 வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது அப்புறம் நீங்க யூஸும் பண்ணலாம் டைம் வர்றப்போ. சிக்ஸ்த் என்னன்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் வர்றப்போ எப்ப வேணாலும் நீங்க உங்களோட வேலையை விட்டுறலாம்னு அண்ட் உங்களோட பாசிவ் இன்கம் வச்சு உங்களோட வாழ்க்கையை நடத்த முடியும்னு அப்பதான் வருது இந்த ஸ்டேஜ். அண்ட் லாஸ்ட்ல என்னன்னா அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ஸ்டேஜ். எப்ப உங்ககிட்ட இந்த அளவுக்கான காசு சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு காசை பத்தி யோசிக்கணும்னு அவசியமே இல்லாம போகிறப்போ அண்ட் உங்களோட வரப்போற தலைமுறைக்கோ காசுக்கான பிரச்சனை இருக்காதுன்னா அப்போ இந்த ஸ்டேஜ் வந்துரும். நவ தி ரியல் क्वेश्चन உங்களுக்குள்ள எழும்புற கேள்வி என்னவா இருக்கும்னா, நீங்க எப்படி இந்த ஸ்டேஜஸை கிராஸ் பண்றது? சோ இதுக்காகவே நான் உங்க கூட 7 இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஷேர் பண்ண போறேன். இது ஆத்தருக்கும் ஃப்ரீடம் கொடுத்திருக்கு, பக்கா உங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுக்கும். அப்படி நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா now let's start with the step number 1. calculate how much money you need. முதல் ஸ்டெப், நீங்க இத தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எவ்வளவு காசு வேண்டியது இருக்கோ ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகிறதுக்காக. இப்போ எவ்வளவு காசு உங்களை ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க முதல்ல ஆத்தருடைய எக்ஸாம்பிள பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆத்தருக்கு 30 வயசு இருக்கிறப்போ அவர் டோட்டல் $1 மில்லியன் சேவ் பண்ணிட்டாரு. இப்போ $1 மில்லியன் இது ரொம்பவே அதிகம் தான், ஆனா வாழ்க்கை முழுவதும் வாழ்றதுக்கு இது பத்தாது. சோ இதனால அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த $1 மில்லியன் இவர் இன்வெஸ்ட் பண்ணாரு ஸ்டாக்ஸ்ல. இங்க ஆவரேஜ் நினைச்சுக்கோங்க, அவருக்கு 7% ரிட்டர்ன் கிடைச்சிட்டு இருந்தது இவருடைய $1 மில்லியன் மீது. அதாவது இவருக்கு ஒவ்வொரு வருஷமும் $70,000 ப்ராஃபிட் கிடைச்சது. பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை வச்சு இவருடைய வாழ்க்கை இவரால ஈஸியா கழிக்க முடியும். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா இவர் 7%க்கு பதிலா சேஃப்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் growthக்காக இவர் வெறும் 4% ப்ராஃபிட், அதாவது $40,000 மட்டுமே செலவு பண்ணாரு இவர் லைஃப் உடைய நீட்ஸ் அண்ட் ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் சொல்றாரு இது மோர் தென் இனஃபா. சோ இதனால என்ன ஆச்சுன்னா 3% இன்னும் சேமிச்சிட்டாரு. இத அவர் திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணாரு இவருடைய $1 மில்லியன் கூட சேர்த்து. இதனால என்ன ஆகுதுன்னா கம்பவுண்டிங் எஃபெக்டின் காரணத்தினால இவருடைய ப்ராஃபிட்ஸ் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. அண்ட் இவருக்கு செலவு பண்றதுக்கு இந்த 4% கிடைச்சதுல அந்த காசு கூட பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆச்சரியமா இல்ல? இப்போ இந்த எக்ஸாம்பிளை விட்டு உங்களை பத்தி பார்த்தோம்னா இந்தியால உங்களுக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஆவரேஜ் ரிட்டர்ன்
கிட்டத்தட்ட 7% பக்கத்துல கிடைச்சிரும். அதுவும் இன்ஃப்ளேஷன் பெர்சென்ட் கணக்கிட்ட பிறகு. அண்ட் ஆத்தர் சொல்றாரு வாழறதுக்காக 4% மீது ஃபோக்கஸ் பண்ணணுமா, அதாவது 1 டிவைடட் பை 25th பார்ட் வச்சு வாழணுமா, அண்ட் மிச்சம் இருக்கிற 3% ரீஇன்வெஸ்ட் பண்ணணுமா. சோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா மூலமாவே உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்ன்றத நீங்க கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபார்முலா என்ன, உங்களுடைய annual expenses multiply by 25 and இந்த மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும் உங்களுடைய அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க annually 4 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப மல்டிப்ளை பை 25 என்ன வரும், 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் உங்களுடைய கோலா இருக்கணும். இதனால உங்களுக்கு 4% பிரகாரம் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும் annually. இத வச்சு நீங்க உங்களோட லைஃபை நிம்மதியா வாழலாம். ஸ்டெப் நம்பர் 2, கால்குலேட் யுவர் நெட் வொர்த். நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்ன்றத கால்குலேட் பண்ண பிறகு அப்புறம் நீங்க கால்குலேட் பண்ணுங்க உங்களுடைய கரண்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்னு, அதாவது உங்களுடைய நெட் வொர்த் என்ன. இத கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிளான ஃபார்முலா என்னன்னா சுலபம், அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். இப்ப அசெட் என்ன, அசெட் என்ன விஷயம்னா ஆத்தர் சொல்றாரு இத விக்கிறதுனால உங்களுக்கு காசு கிடைக்கும், அதாவது ப்ராப்பர்ட்டி, கார், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் லைபிலிட்டிஸ் என்னன்னா இது உங்க அக்கவுண்ட்ல இருந்து காசை வெளியே எடுத்துரும், லைக் எதுனா ஒரு விதமான கடன்கள் எக்ஸெட்ரா. சோ இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் போடுங்க. இதுல ஒரு சைடுல உங்களோட எல்லா அசெட்ஸும் எழுதுங்க அண்ட் ரெண்டாவது சைடுல லைபிலிட்டிஸ். இப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஷாக்கிங்காவும் இருக்கலாம். அப்படி உங்ககிட்ட கம்மியான அசெட்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் அதிகமான லைபிலிட்டிஸ், பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் உங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷனை தெரிஞ்சுக்க. இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். இதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய ஃபைனான்சியல் கோல் கிட்ட இருந்து எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க இல்ல தூரமா இருக்கீங்க, இப்போ அந்த அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு நீங்க ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகிறதுக்கு தேவையோ, லைக் எக்ஸாம்பிள் 1 கோடி, இப்போ அதுல இருந்து உங்களுடைய பிரசன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. லைக் உங்களுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அப்போ 1 கோடி மைனஸ் 10 லட்சம் ரூபாய் என்ன வரும், 90 லாக் ரூபீஸ். உங்களுக்கு 90 லாக் ரூபீஸ் தேவைப்படும் ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆகிறதுக்கு. நவ இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆத்தர் சொல்றாரு நீங்க உங்களுடைய நெட் வொர்த்தை ரெகுலர்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, சோ தட் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க உங்களுடைய ஃபைனான்சியல் கோலை அச்சீவ் பண்றதுக்காக எவ்வளவு தூரமா பக்கத்துல இருக்கீங்கன்னு. நெட் வொர்த் கால்குலேட் பண்றதுனால உங்களுக்கு மோட்டிவேஷனும் கிடைக்கும் அண்ட் காசை சேவ் பண்றதுக்கும் earn பண்றதுக்கான புரிதலும் வரும். அண்ட் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். லெசன் நம்பர் 3, know the value of your time. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 90 வயசு நபர் $100 மில்லியன் ஆஃபர் பண்ணாருன்னா அண்ட் அவருடைய இடத்துக்கு உங்களை ரீப்ளேஸ் பண்ணிக்க சொன்னாங்கன்னா வெல் நீங்க பண்ணுவீங்களா? ஆஃப் கோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டைமோட வேல்யூ மணி விட ரொம்பவே அதிகம். அண்ட் ஆத்தர் சொல்றாரு மேக்ஸிமம் ஆட்கள் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க காசை வேணும்னா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனா எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் நீங்க அந்த காசை வச்சு கடந்து போன டைமை வாங்க முடியாது. சோ இதனால தான் நம்ம டைமோடைய ஆக்சுவலி எவ்வளவு மதிப்புன்னு அதை தெரிஞ்சுக்கதோ அவசியம். அதாவது நம்மளோட 1 மணி நேரத்தை எவ்வளவு ரூபாய்க்கு பதிலா ஸ்பெண்ட் பண்றோம் இதை கால்குலேட் பண்ணுங்க. நவ இதை செய்யறதுக்காக நீங்க உங்க சேலரியை உங்க வர்க்கிங் அவரோட டைரக்ட்லி டிவைட் பண்ணாதீங்க. பதிலா நீங்க உங்களோட வர்க்கிங் அவர்ஸ் பிளஸ் எவ்வளவு டைம் உங்களோட டிராவலிங் அண்ட் மிச்ச விஷயத்துக்கு ஆகுதோ உங்களோட ஜாப் செய்யறப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து டிவைட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு உங்க டைமோடைய ஒவ்வொரு மணி நேரத்தோட ரியல் வேல்யூ தெரியும். ஆத்தர் சொல்றாரு உங்க டைமோடைய ரியல் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு சரியான டிசிஷன் எடுக்க உதவியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நினைச்சுக்கங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் கார் வாங்கணும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணலாம் நீங்க எவ்வளவு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அந்த வண்டிக்கு தேவையான அளவுக்கு காசு earn பண்றதுக்கு. அண்ட் அதன் கூட இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி நீங்க அந்த 30 லட்சம் ரூபாவை வண்டி வாங்குறதுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது grow ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா அப்ப அந்த 30 லட்சம் ரூபாய் டபுள் ட்ரிபிள் ஆகி 1.2 crores அளவுக்கு கூட ஆக முடியும் நீங்க ரிட்டையர் ஆகிற சமயத்துக்கு. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்படி நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா அப்ப நீங்க உங்க ஃபியூச்சரோட கோடிக்கணக்கான ரூபாய் அண்ட் பல ஆயிரம் ஹவர உங்க பீக் லைஃப் உடைய சமயத்தோட கொடுக்குறீங்க அந்த காருக்கு பதிலா. இது உங்களுக்கு தோணுதா வர்த்தானு? அப்படி எஸ்னா வெல் அண்ட் குட் நீங்க வாங்கலாம். பட் எஸ் ஒரு வாட்டி நல்லா யோசிங்க. ஸ்டெப் நம்பர் 4, ஸ்பெண்ட் கேர்ஃபுல்லி. ஆத்தர் சொல்றாரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா நீங்க உங்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மானிட்டர் பண்ணணும். பிகாஸ் இது ரொம்பவே அவசியமா. ஏன்னா நீங்க எப்படி இந்த 3 விஷயத்துல காசை ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது அல்டிமேட்லி டிசைட் பண்ணுது நீங்க ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகுவீங்களா இல்லையான்னு. அண்ட் நான் சொல்ற இந்த 3 விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹவுசிங், செகண்ட் டிராவலிங் அண்ட் தேர்ட் ஃபுட். நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டை ரொம்ப சீக்கிரமா வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இதனால அவங்க பல வருஷத்துக்கு இதுக்கான லோன்ஸை திரும்ப கொடுக்கறதுலயே வாழ்க்கை செலவு பண்ணிடுறாங்க அண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியாம போகுது. சோ இதனால தான் வீட்டை வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணும் இப்ப வீடு வாங்குறது உங்களோட ஃபியூச்சருக்கு பெஸ்டா இருக்குமா இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா. இதே போல நம்மளோட டிராவலிங் அண்ட் ஃபுட் மீதும் அவசியத்தை விட அதிகமா செலவு பண்ணக்கூடாது அன்லெஸ் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசனா இருக்கிற வரைக்கும். நான் எந்த ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி
ஆத்தர் சொல்றாரு, நீங்க உங்ககிட்ட இந்த क्वेश्चंस கேளுங்க. ஃபர்ஸ்ட், நீங்க அந்த விஷயத்துக்காக உங்க லைஃப் உடைய எத்தனை மணி நேரத்தை ட்ரேட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கு. செகண்ட், அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபியூச்சர்ல. தேர்ட், உண்மையிலே உங்களுக்கு அந்த விஷயம் நிஜமாவே யூஸ்ஃபுல்லா? ஃபோர்த், நீங்க அந்த விஷயத்தை வாங்குறதுனால உங்களுக்கு லாங் டர்ம் ஹாப்பினஸ் கிடைக்குமா இல்ல வெறும் ஷார்ட் டர்ம் ப்ளஷர் ஃபீல் பண்ணுவீங்களா? அண்ட் பிறகு அதை பத்தி மறந்துடுவீங்களா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ் அப்படி நீங்க மனசார கொடுத்தீங்கன்னா அப்ப இது உங்களுடைய ஏகப்பட்ட காசை சேமிக்கும். ஸ்டெப் நம்பர் 5, earn more by doing side hustle. சேவிங் உடைய ஒரு ஆப்வியஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க உங்களுடைய earnings விட அதிகமா சேவ் பண்ண முடியாது. சோ இதனால தான் உங்களோட மணியை சேவ் பண்ணிட்டே இருக்குது இனஃப் கிடையாது. நம்மளோட இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இதுக்கான ஒரு வழி என்னன்னா, நீங்க உங்களோட பாஸ் கிட்ட உங்களோட சாலரியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க. அப்படி நம்ம அதுக்கு டிசர்வ் பண்ணிருக்கோம்னா, இல்லனா நம்ம புது ஸ்கில் கத்துக்கலாம் அண்ட் பெட்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பட் இதன் கூடவே நீங்க இன்னொரு எஃபெக்டிவான விஷயம் செய்யலாம். அதுதான் சைடு ஹசல். சைடு ஹசலுக்கு அர்த்தம், நீங்க உங்களோட ஜாப்க்கு அப்புறம் மிச்சம் இருக்க டைம் இருக்குல்ல, அந்த சமயத்துல நீங்க உங்களோட சர்வீஸ் இல்ல ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்க. Now the question is, நீங்க எந்த விஷயத்தை மீது சைடு ஹசல் பண்ணலாம்? சோ இதுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் பேஷனை அனலைஸ் பண்ணுங்க அண்ட் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வேலை செய்யறதுனால ரொம்பவே சந்தோஷம் கிடைக்குதுன்னு. எக்ஸாம்பிள், ஆத்தரோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு ஜிம். இவருக்கு ரைட்டிங் ரொம்பவே பிடிக்குமா. இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் செஞ்சுட்டு இருந்தாரு. பட் ஆனா அதன் கூடவே இவர் ஒரு ஃபைனான்சியல் பிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது அவர் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணாரு. ஈவென்ச்சுவலி இவரோட பிளாக் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, பிறகு இவருடைய இன்ஜினியரிங் ஜாபே குவிட் பண்ணிட்டாரு அண்ட் பிளாகிங்க ஃபுல் டைம் ஆக்கிட்டாரு. அதுல இருந்து சில வருஷத்துக்கு அப்புறமா இவரோட இந்த பிளாக ஒரு கம்பெனிக்கு $3 மில்லியன் வித்துட்டாரு. அண்ட் அவர் எவ்வளவு காசு சம்பாதிச்சார்னா, இவர் 34 ஏஜ்லயே ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் டைம்ல நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட வழிகள் இருக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு. வேற நீங்க செய்யறதுக்கான முயற்சி மட்டும் தான் எடுக்கணும். ஸ்டெப் நம்பர் 6, இன்வெஸ்ட் இன்டெலிஜென்ட்லி. வாரன் பஃபெட் சொல்றாரு, if you don't find a way to make money while you sleep, you will work until you die. அதாவது நீங்க எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி காசு சம்பாதிச்சாலும் சரி அண்ட் அதை சேவ் பண்ணிட்டே இருங்க. பட் ஸ்டில் உங்களால ரீச் ஆக முடியாது unless நீங்க அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணாம விட்டால் அண்ட் அது grow ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்காம விட்டீங்கன்னா. இன்வெஸ்டிங் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். இது ரிச் ஆட்கள் இன்னும் ரிச் ஆகிறதுக்கோ அண்ட் ரிச்சாவே வாழறதுக்கோ யூஸ் பண்றாங்க. ஆத்தர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்டிங் ஹாபிட்டை உங்களுக்குள்ள சேர்த்துக்கிறீங்களோ நீங்க அந்த அளவுக்கு ஸ்பீடாவே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கெயின் பண்ணுவீங்க. பவர் ஆஃப் கம்பவுண்டிங் காரணத்தினால. அண்ட் போக போக எப்படி உங்களோட சேவிங் அண்ட் earning இன்க்ரீஸ் ஆகுதோ அதன் கூடவே உங்களோட இன்வெஸ்டிங் பிறகு மில்லியன்ஸ்ல போய்டும். ஆத்தர் சொல்றாரு, ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பெஸ்ட் வே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஏன்னா அது லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் உள்ள விஷயம் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நான் நிறைய பேர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது குறித்து ஏன் பயப்படுறாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ரிஸ்கியா தோணுது. ஒரு விதத்துல ஆமா, ஆனா அவங்க புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா, நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது அப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல மல்டிபிள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணீங்கன்னா அப்ப லாங் டர்ம்ல கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் ஏற்படும். சோ உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நீங்க அதுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களுடைய ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 7, என்ஜாய் ரிட்டையர்மெண்ட். இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்க அல்டிமேட்லி ஆத்தர் போல ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகலாம் அண்ட் நீங்க ரிட்டையர்மெண்ட் அடைஞ்சிருவீங்க. மோஸ்ட்லி ஆத்தர் சொல்றாரு, இதை நீங்க 5-10 வருஷத்துல கூட அச்சீவ் பண்ண முடியும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்ட்க்கு இது அர்த்தம் கிடையாது நீங்க எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறது. பதிலா நீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக உங்களுக்கு எப்ப வரைக்கும் மனசு இருக்குதோ அது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா லைஃபோட என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த growthல தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.